போராட்டம்னு சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி ஏஎஸ்பி ஓட்டப்பட இன்ஸ்பெக்டர் ஓட்டப்பட காவல் அதிகாரி இவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும். என் பிள்ளைய கொண்டுட்டாங்க, கொண்டுட்டு எல்லாம் காசு வாங்கிட்டு மூடி மறைக்காங்க, என்னை பத்திரத்தை வாங்கிட்டு என்ன அநியாயம் பண்றீங்க? தனிப்பதி அம்மா நம்பர் சிஞ்சாப்பு என்ன பண்றீங்க? என் பிள்ளைய கொண்டுட்டு போராட்டம் நீங்க அடிக்கிறாங்க. செஞ்ச எனக்கு அது தெரிஞ்சுதாகணும். அவங்க சொல்லுதாக நீங்கள் பைசா வாங்கிக்கோ, 10 லட்சம் வாங்கிக்கோ, ஏதோ கேஸை முடிச்சு விட்ருவோம் அப்படி இப்படின்னு எங்களை மிரட்டி கையெழுத்துவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஓட்டப்படாத ஸ்டேஷனில் அப்படி தான் இன்ஸ்பெக்டர் சொல்லுதாரு, 10 லட்சம் வாங்கி தரேன், நீங்கள் இதோட பின்ன கேஸை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுதாக. சென்னைக்கு வேலைக்கு போனேன். இந்த கட்டண வேலை சடன் வேலைன்னு சொல்லி இருக்குல்ல, அதுக்கு போனது. அங்கேருந்து 3 நிலை மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டேனாக. ஆனால் என் பிள்ளை 3 நிலை மாடியிலேருந்து கீழே விழுந்தானா என் பிள்ளை கையில் இருந்த செல்ல உடையலை. என் பிள்ளைக்கு மேலே ஒரு ஒடுவு காயம் கிடையாது, ரத்த காயம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் எல்லாம் அவன் பணத்தை கொண்டு வந்து நீங்கள் பிதைக்கக்கூடாது எரிக்கணும்னு சொல்லி எங்களை பிடிவாதம் பிடிச்சாங்க. அப்படி என் பிள்ளைய கொண்டுட்டு இந்த மாதிரிலாம் எங்களை மிஞ்சி ஒரு பின்ன போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எழுதி கொடுத்தாங்களாம், பையனை எரிக்கத்தான் செய்யணும், பிதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவனை வச்சுருந்த ஆஸ்பத்திரிலேருந்து பின்ன அந்த பக்கத்தில் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்த இடத்துல சொன்னாங்களாம், அவங்க பையனை நீங்கள் அது எனக்கு தெரியும், புருஷனுக்கு தான் தெரியும். என்னன்னு கேட்டால் நான் சென்னைக்கு போகலை. அவரு இப்போ என்ன சொன்னாரு, மண்ணெண்ணெய் ஊற்றினாரு மேலே. இந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கலன்ட்டு அவரு எங்கேயா எங்க பின்ன இங்கே ஓட்டப்படாத ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு இங்கே எஸ்பி ஆஸ்பிக்கு எத்தனை தடவை வந்திருக்குன்னு தெரியுமா? நாங்கள் எந்த நியாயம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொருத்தர் வந்தோன்னா ஒரு மனு வடிவி கொடுக்க மாட்டேங்குது, எங்களை உள்ள விட மாட்டேங்குது, அடிக்க வராங்க, என்னென்ன கொடுமை கொடுத்துதாக. போன ரவுண்டோட இங்கே வந்து எஸ்பி ஆஃபீஸில் அங்கே வந்து மண்ணெண்ணை ஊற்ற போனேன். அன்னைக்கு நாங்கள் அவங்க செக்கிங் பண்ணி எடுத்துட்டாங்க மண்ணெண்ணையை, தெரியுமா? நாங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு இருக்க இடத்துல இருக்கோட விட மாட்டேங்குது. இப்போ எனக்கு மொத்தம் 5 பேர் இருக்குது. 5 பேத்துல கடை பையன் தான் இறந்தது. மற்ற பசங்க ஆமாம், ஒரு பையன் திருநங்க பையன் இருக்கா, எனக்கு திருநங்க பையன் தான் பிச்சை எடுத்து எங்களுக்கு கஞ்சி ஊற்றிட்டு இருக்கா. இப்போ எனக்கு வேற வழி இல்லை. 2 பேத்துக்கு வேலை சொல்லி செய்ய முடியாது. எனக்கு உடம்புக்கு முடியாதவர், அவரும் உடம்புக்கு முடியாதவர். கோரிக்கை என்னன்னு கேட்டேன்னா என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். அதுதான் எனக்கு காலம்பூரம் உழைச்சி கஞ்சி கொடுக்கக்கூடிய பையன். அவனை கொண்டுட்டாங்க, அதுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும். எனக்கு பைசாவோ பணமோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு பையன் எப்படி இறந்தேன், என் பையனை என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியணும். வேற என்ன எதுவுமே எனக்கு சொல்லதுக்கு இல்லை உங்ககிட்டலாம். ஆமாம், அதே மாதிரி இந்த செந்தில்குமார்னு சொல்லி இந்த தூத்துக்குடியில் இருக்கான் ஒருத்தன், அவன் லாயர்ன்னு சொல்லுதான். அவன் லாயரா என்னமோ ஏதானே எனக்கு தெரியாது. ஆனால் அவன் எங்களுக்கு 5 லட்சம் ரூபா வாங்கி தரேன்னு சொல்லி எங்கிட்ட 100 ரூபா பேப்பர் வாங்கி அது வேற பேப்பரை தயாரித்து அதில் இருந்து எங்களை ஏமாற்றி அவங்க எங்களை பாடாப்படுத்தி எடுக்க அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிக்காரனுக்கு இங்கேருந்து நாங்கள் எழுதின மாதிரி மனு எழுதி கொடுத்து விட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த பேப்பர் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இதுதான் எங்கள் கோரிக்கை, வேற எந்த கோரிக்கை எங்களுக்கு கிடையாது. அதை வச்சு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த பேப்பரை வச்சு. ஆமாம், அவனு அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு நாங்கள் எழுதுத மாதிரி எழுதுறது, அங்கே இங்கே மனு எழுதி விடுறது, எங்களை எந்த இடத்துக்கும் போக விட மாட்டோம். எங்களை சென்னையை போக சொல்லுதாங்க. சென்னையில் போனேன்னா எங்களுக்கு பாதுகாப்புக்கு யாருமே இல்லை. நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போனேன்னா எங்கள் கொல்லது கூட ஆள் தயாராக இருக்காங்க. அவனுங்களே சொல்லியிருக்காங்க, இங்கே இருந்து எங்களை வண்டி ஏற்றி லாரி ஏற்றி கொண்டுட்டு அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துட்டேன்னு சொல்லி 10 லட்சம் கொடுத்து கேஸை முடிச்சு விட்ருவாங்களாம். அப்படியெல்லாம் பேசுதாங்க. எங்களை அந்த ஊருக்குள்ளேயே இருக்க விட மாட்டேக்காங்க.